தமிழ்நாடு போலீஸ் டீல் பண்ணதுலயே ரொம்ப மோசமான கேங் இதுவா தான் இருக்கும். நான் கேம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. Make it simple! I want proof of crime. அசர்பைஜான்ல நடக்கிற எல்லா கிரைமுக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும். This could be something big. அட, விடாமுயற்சி பட டீமுக்கு அஜித் கொடுத்திருக்கும் ஐடியா இதுவா? ஒர்க் அவுட் ஆகுமா தல? அஜித் இப்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடிக்கவிருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. விடாமுயற்சியை பொறுத்தவரை அஜர்பைஜானில் ஷூட்டிங் முடிந்துவிட்டது. துணிவு படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே தன்னுடைய 62வது படத்தில் நடிக்க கமிட்டானார் அஜித். முதலில் விக்னேஷ் சிவன் இயக்குவதாகிருந்து பிறகு மகிழ் திருமேனி உள்ளே வந்தார். அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த மே மாதம் படத்தின் பெயர் விடாமுயற்சி என அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு எந்த அப்டேட்டும் படத்திலிருந்து வரவில்லை. அஜர்பைஜானில் ஷூட்டிங் முடிந்து தற்போது அடுத்த லொகேஷன் தேடும் பணிகளில் படக்குழு ஈடுபட்டுள்ளது. இப்படத்தில் அஜித்துடன் அர்ஜுன், திரிஷா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். மங்காத்தாவுக்கு பிறகு மீண்டும் அஜித்துடன் அர்ஜுன் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்கள் உற்சாகமடைந்திருக்கின்றனர். சமீபத்தில் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து அஜித் எடுத்த புகைப்படங்கள் வெளியாகி ட்ரெண்ட் ஆகின. அடுத்ததாக வெளிநாடு செல்லலாமா இல்லை ரமோஜி ஃபில்ம் சிட்டியில் தஞ்சம் அடையலாமா என்று படக்குழு தீவிர யோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அஜித்துக்கு ரமோஜி ஃபில்ம் சிட்டி ஃபேவரைட் ஸ்பாட் என்பதால் அநேகமாக ரமோஜி ஃபில்ம் சிட்டிக்கு செல்வதற்கே வாய்ப்புகள் அதிகம் என்று கருதப்படுகிறது. சமீபத்தில் கூட படத்திலிருந்து ஒரு புகைப்படம் வெளியானது. அதில் கார் ஒன்று ஒரு பக்கம் சாய்ந்து வருவது போன்றிருந்தது. இதனால் படம் கண்டிப்பாக ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்கும் என்று ரசிகர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றனர். அஜித்தின் ஐடியா. இந்நிலையில் விடாமுயற்சி படம் குறித்த புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது படத்திலிருந்து எந்த அப்டேட்டும் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. அதனால் ரசிகர்கள் உச்சக்கட்ட விரக்தியில் இருக்கிறார்கள். கடைசியாக பொங்கல் பண்டிகையையொட்டி வெளியான அப்டேட்டில் விடாமுயற்சி படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருப்பதாக மட்டுமே இருந்தது. சூழல் இப்படி இருக்க படக்குழுவுக்கு அஜித் புதிய ஐடியா ஒன்றை கொடுத்திருக்கிறாராம். அதாவது இந்த தேதியில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடுவோம் என்று அறிவித்துவிட்டு போஸ்டரை வெளியிடாமல் திடீரென்று ஒரு நாள் எந்த முன் அறிவிப்பும் இன்றி போஸ்டரை வெளியிட்டால் செம சர்ப்ரைஸாக இருக்கும் என்று சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதும், ஒருவேளை அப்படி வெளியிட்டால் அது ஒர்க் அவுட் ஆகுமா என்பதும் தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் சரி, தலையோட அப்டேட் வந்தாலே போதும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள 2வே புரொடக்ஷன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடித்த லைக், கமெண்ட் பண்ணுங்க.